ஸ்ரீ சந்தோஷ், தற்பொழுது ஓட்டுநர்கள் செல்போனை பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக செல்போன் பேசியபடி பேருந்துகளை இயக்குவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையில் தற்போது இந்த செல்போன் பயன்படுத்தி கொண்டு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் மீது வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளிவருவதாலும் போக்குவரத்து சார்பில் நடவடிக்கை என்பதனை மேற்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக போக்குவரத்து ஓட்டுநர்கள் செல்போனை பயன்படுத்தினால் 29 நாள் சஸ்பெண்ட் செய்யப்படும் எனவும் அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கு போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவு என்பதும் அனுப்பப்பட்டு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி காலை முதல் மணிக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலில் தெரிவித்திருக்கின்றனர். இன்று காலை அனைவரிடமும் இது தொடர்பான தகவலை ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்தவும் மண்டல வாரியாக அறிவுரை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதமே தனியார் பேருந்தில் இந்த ஓட்டுநர் ஒருவர் பேருந்தில் செல்போனை பயன்படுத்தி ஓட்டிய காட்சி என்பது பரபரப்பாக வைரலாகிய நிலையில் தற்போது அதனை முட்டுக்கட்டையிடும் விதமாக தான் தற்போது இந்த போக்குவரத்து துறையில் இந்த நடவடிக்கை என்பதனை எடுக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தி ஓட்டக்கூடிய அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அந்த செல்போனை பயன்படுத்தினால் 29 நாள் சஸ்பெண்ட் செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.